நம்ம இன்னைக்கு கடலையை வச்சு ஒரு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு முழு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டை வந்து நம்ம கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூண்டை கொஞ்சம் செதைச்சிக்கலாம். இந்த பூண்டுக்கு வந்து நீங்கள் தோல் உரிக்க வேண்டாம், தோலோடு தான் நம்ம வந்து வதக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம செதைச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா இது பொன்னிறமாக வதங்கிடும். வதக்கின பூண்டை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா கருவேப்பிலை நல்லா வத்திரும். அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் போட்டு வதக்கிடுவோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க மிளகா பேர் பேடிகை மிளகா. இது கர்நாடகா மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த மிளகா பார்த்தீங்க அப்படின்னா தோலெல்லாம் சுருங்கி இருக்கும். இந்த மிளகாயில உங்களுக்கு காரமே இருக்காது, ஆனால் கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மிளகா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. புளி வந்து ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் சூடாச்சுன்னா போதும். புளி சூடானதுக்கு அப்புறமா புளியும் பெருங்காயத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப்பு 240 ml கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலையும் நம்ம வந்து வணக்கி எடுத்துக்க போகிறோம். மிதமான சூட்டில் ஒரு 4 to 5 நிமிஷம் இந்த கடலையை வணக்குங்க. கடலை வணக்குனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம போட்டு ஆற வச்சுக்கலாம். கடலை நல்லா ஆறிட்டும், அதுக்கப்புறமா நம்ம சட்னி பொடிக்கு அரைச்சிக்கலாம். இப்போது கடலை தவிர மற்ற சாமானத்தை எல்லாம் போட்டு முதல்ல நம்ம அரைச்சிக்குவோம். கடலையும் இப்போவே போட்டுட்டிங்கன்னா இந்த சாமானமெல்லாம் நல்லா அரைக்காது, அதனால் முதல்ல இதை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமானமெல்லாம் ஒரு அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஆறுன கடலையை இதில் சேர்த்திக்கலாம். கடலை வந்து சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. சூடோடு நீங்கள் கடலையை அரைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கடலையை மிக்சியில் சேர்த்துங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் வெல்லம், இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கும் போது நடுவில் திறந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பொடி நல்லா கலந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு அரையும். இந்த மாதிரி கொரன்னு வந்த உடனே நிறுத்திடணும். இதுக்கும் மேலே நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கடலையிலிருந்து எண்ணெய் வந்துடும். அதனால் அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த இட்லி பொடி வந்து உங்களுக்கு இட்லி, தோசை இது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
நீங்கள் பொரியலில் கூட மேலே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.